ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள் எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆடி 2வது வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம எப்படி பூஜை செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஐஸ்வர்யங்களை பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதில் பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய அந்த மகாலட்சுமி பூஜையாக இருக்கட்டும், அம்பாளுடைய பூஜைகளாக இருக்கட்டும், கோயிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். இதெல்லாம் நிறைய வறுமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சீரும் சிறப்பும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயர்ந்த செல்வந்தராகக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம தங்க காசு இருந்துச்சுன்னா அதில் கூட பூஜை செய்வாங்க சில பேர்லாம். ஆனால் எப்போதுமே எதுவுமே இல்லைங்கிறதே நம்ம மனசில் வரக்கூடாது. தூய்மையான பக்தி, உண்மையான பக்தியோடு நம்ம செஞ்சாவே அது நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை தரும். நம்ம வீட்டில் நல்ல நாளே எப்போதுமே நம்ம சுத்தம் பண்ணி நல்லா விளக்கெல்லாம் விளக்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு திரி போட்டு நல்லா விளக்கேற்றி நல்லெண்ணெய்யோ விளக்கேற்றி ஒரு வேண்டிக்கணும், கடவுளை வேண்டிக்கணும். முதல்ல நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கணும். விநாயகர் வழிபாட்டுக்கு அடுத்தது குலதெய்வம் வழிபாடு. குலதெய்வத்திற்கு நம்மளால் ஒரு முடிஞ்ச காணிக்கை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு என்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அந்த இதை நீங்கள் எப்போ குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருந்தால் போய் வேண்டிக்கலாம், இல்லை தூரத்தில் இருந்ததுன்னா அதுமாரி மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு அதை கொண்டு போய் எப்போ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ கொண்டு போய் போட்டிங்கன்னா அது நம்மளுடைய என்ன ஆசைகள் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் நிறைவேறும். ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ சொல்கிறேன்னா, ஆடி மாதத்தில் எதை கேட்டாலும் கடவுள் கொடுப்பார். அதுவும் நம்மளோட குலதெய்வம் நல்ல ஒரு வழி காமிக்கும். அதனால் இதை அடுத்த தடவை போகிறப்ப நம்ம உண்டியலில் போய் இதை சேர்த்துறணும். இதுதான் நம்மளுக்கு பல விஷயங்கள் இருக்கலாம். நம்ம தொழிலாக இருக்கணும், உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு இருந்தால், பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் அதுகளுக்கு கல்யாணம் நல்ல வரன் அமைச்சு நல்லபடியாக இருக்கணும். எது வேணாலும் வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யலாம். அவங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம்ங்கிறது கண்டிப்பாக ஒன்று வைக்கணும். அதுக்கு சக்கரை பொங்கலோ என்ன உங்களால் முடியுமோ, இல்லை கல்கண்டு, உலர்ந்த திராட்சை அதுமாரி கூட வச்சு செய்யலாம். வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம கற்பூரம் ஆரத்தியெல்லாம் காட்டி முதல்ல குலதெய்வத்தை நம்ம வழிபட்டுறணும். நம்மளால் என்ன நைவேத்தியம் முடியுதோ அதை வச்சு வேண்டிக்கணும். அதை குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் அதெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ போட்டு அதுக்கான எல்லா வழிகளையும் செஞ்சுக்கலாம். அப்புறம் குலதெய்வம் வழிகாட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், அது குலதெய்வம் வழிபாடுங்கிறது சில பேர் ஆண்டுக்கு ஒரு முறை, ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா வருஷம் ஒரு முறை போவாங்க. இல்லாட்டி பக்கத்தில் இருந்துச்சுன்னா மாதம் போகிறவங்க அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது. இந்த ஆடியில் குலதெய்வத்தை வழிபாடுங்கிறது ஒரு மிக முக்கியமான அவசியமான ஒன்றுங்க. இதை செஞ்சோம்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது அம்மன் கோயில்களுக்கு போகணும். அம்மன் கோயிலில் போய் நம்மளால் முடித்த என்ன முடியுமோ அதை நம்ம அங்கே வாங்கி கொடுத்துட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். அது மேக்ஸிமம் கூழ் தான் ஊற்றுவாங்க. கேழ்வரகு கூழ் செஞ்சு கொண்டு போய் நம்மளுக்கு சாமிக்கு அவங்களுக்கு நைவேத்தியம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கலாம். அப்புறம் சிவன் சக்திங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சனம். சிவனையும் அம்மனையும் வழிபட்டோம்னா நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும். ஏன்னா ஆடியில் நம்ம வழிபட ஆவணியில் நம்மளுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று நிச்சயமாக காத்திருக்கும். அதனால் இந்த வெள்ளிக்கிழமையில் இன்னும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும்னா, சின்ன குழந்தைங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, அதாவது இந்த ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்களையே நம்ம ஒரு அம்மனாக பாவித்து அவங்களுக்கு உணவளித்து, அதாவது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ வளையல், சீப்பு, கண்ணாடி அந்த மாதிரி குழந்தைங்க சந்தோஷம் மாதிரி சாக்லேட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்து, ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு செய்யலாம். பெரியவங்களாக இருந்தால் வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், வளையல், மஞ்சள், குங்குமம், சீப்பு, கண்ணாடி, மருதாணி இந்த மாதிரி வச்சு ஒரு ஜாக்கெட்டு வச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அது சுமங்கலிகளுக்கு கொடுக்கல நம்மளுக்கு வீட்டுக்கு அவ்வளோ ஒரு நல்லது நடக்கும். இதையும் முடிஞ்சவங்க செய்யலாம். இல்லை குழந்தைங்களுக்கு செய்ய முடியும், 2-3 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 குழந்தைங்களுக்கு செஞ்சு அவங்கள வணங்கினாவே நம்ம இந்த இதில் பெரிய ஒரு புண்ணியம் செய்த மாதிரி ஆகிடும். இந்த ஆடிவெள்ளியில் இதை செஞ்சோம்னா அதில் ஆதிபராசக்தியாக இருக்கட்டும், அகிலாண்டேஸ்வரியாக இருக்கட்டும், எந்த அம்மனாக இருக்கட்டும், நம்ம நல்லா வழிபட்டுக்கிட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளில் என்னவோ அதை சொல்லி வச்சுட்டோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு நிறைவேறும். இதில் நம்ம சிறப்பு பூஜைகள்லாம் கோயிலில் பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜை இருக்கும், அபிஷேகம் இருக்கும், ஆராதனை இருக்கும்.
இருக்கும். எல்லாமே ஆடி வெள்ளிக்கிழையில் ரொம்ப ரொம்ப ஒரு கோலாகலமாக இருக்கும். கோயில்லலாம் பெண்கள்லாம் அழகாக பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு கண்ணாடி வளையல் போட்டு இந்த மாதிரி பாலாபிஷேகம் அப்படின்லாம் அம்மனுக்கு செஞ்சு குங்கும அபிஷேகம் குங்கும அர்ச்சனை இதெல்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த சுக்கிரனுடைய அருள் கிடைக்கும். செல்வ வளம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அருள் கிடைச்சாவே நம்மளுக்கு செல்வம் நிறைய வரும். நம்மளுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அதனால் இந்த ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமையை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை இந்த அம்மன் காட்டுவாங்க. சிவன் சக்தி வழிபாடுங்கிறது மிக முக்கியமானது. குலதெய்வம் வழிபாடை நிச்சயமாக செய்யுங்க. இன்றைக்கு உங்களுக்கு எல்லா செல்வங்களும் வர எங்களுடைய வாழ்த்துக்கள். மறக்காமல் இது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே இதை பற்றி நீங்கள் சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.